ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டடீஸ் மீடியா. இன்னைக்கு நம்ம சேனலில் ஏஎம்இ ஏர்க்ராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியரிங் அப்படிங்கிற ஒரு கோர்ஸுடைய டிபார்ட்மெண்ட்டோட டீட்டெயில்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏஎம்இ அப்படின்னா ஆல்மோஸ்ட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும். இந்த டிபார்ட்மெண்ட் ஏர்க்ராஃப்ட் ரிலேட்டடான ஒரு பெஸ்ட்டான டிபார்ட்மெண்ட்னு கூட சொல்லலாம். இந்த டிபார்ட்மெண்ட்டோட டியூரேஷன் என்ன, குவாலிஃபிகேஷன் என்ன, தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் காலேஜ் அவைலபிளாக இருக்குது, எத்தனை வருஷம் ஸ்பெண்ட் பண்ணி இதை படிக்கலாம், இதுக்கு படித்து முடிச்சோன்னே வேலை கிடைக்குமா இல்லையா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக சொல்ல போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் யாராவது ஏர்லைன்ஸில் ஒரு பெஸ்ட்டான இப்போ சூஸ் பண்ணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிஎஸ்சி ஏஎம்இ, பிஎஸ்சியில் ஏர்க்ராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டிபார்ட்மெண்ட்டை சுருக்கி ஏஎம்இ அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இதோட பர்பஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா ஏர்க்ராஃப்ட் ரிலேட்டடாக படிக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் தான் இந்த டிபார்ட்மெண்ட். இதில் இன்னொரு ப்ளஸ்ஸான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, டிஜிசிஏ லைசன்ஸோட எக்ஸாமினேஷன்ஸ்க்குலாம் நம்ம வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். அதாவது டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன் சொல்லுவாங்க. அந்த லைசன்சிங் எக்ஸாமினேஷன்ஸ் டிபார்ட்மெண்ட்ஸ்க்குலாம் நம்ம வந்து எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இதோட எலிஜிபிலிட்டின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 12th கம்பல்சரியாக முடிச்சிருந்துருக்கணும். 12th பிசிஎம் ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸில் ஒரு பெஸ்ட் ஸ்கோர் வச்சுருந்தா தான் இந்த டிபார்ட்மெண்ட் உங்களால் சூஸ் பண்ண முடியும். ஒரு சில அகாடமியில், ஒரு சில காலேஜஸில் டிப்ளமோ 3 years இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் எடுத்துக்கிறாங்க. ஸோ கோர்ஸ் டியூரேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 to 4 years வரும். 2 வருஷத்துலேருந்து 4 வருஷம் வரையும் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி கம்பைன் பண்ணி படிக்கிறீங்க, தியரிட்டிக்கலும் ப்ராக்டிக்கலும் எப்படி ட்ரைனிங் அட்டன் பண்ணி படிக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. ஸோ இதில் என்னென்ன படிப்பீங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஏர்க்ராஃப்ட் ஸ்ட்ரக்சர்ஸை பற்றி படிப்பீங்க, ஏர்க்ராஃப்ட் இன்ஜின்ஸை பற்றி படிப்பீங்க, ஏவியானிக் சிஸ்டத்தை பற்றி படிப்பீங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏர்க்ராஃப்ட் ரெகுலேஷன்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் ப்ரொசீஜர்ஸ் பற்றிலாம் படிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து மெட்டீரியல் சயின்ஸை பற்றி நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணால் லைசன்சிங் நம்மளால் வாங்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பாங்க. இந்த ஏஎம்இ டிபார்ட்மெண்ட் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா டிஜிசிஏ லைசன்ஸ் வந்து உங்களால் வாங்கிக்க முடியும். டிஜிசிஏல அப்ரூவல் வச்சு உங்களால் 2 கேட்டகரி லைசன்ஸ் வாங்க முடியும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா B1 மெக்கானிக்கல் அப்படிங்கிற ஒரு லைசன்ஸும், நெக்ஸ்ட் வந்து B2 ஏவியானிக்ஸ் அப்படிங்கிற லைசன்ஸும் உங்களால் வாங்கிக்க முடியும். இந்த டிபார்ட்மெண்ட் ப்ராக்டிக்கல் செஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மெயின்டெனன்ஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு ப்ராக்டிக்கல் கொடுப்பாங்க. அடுத்து ரிப்பேர்ஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு இந்த டிபார்ட்மெண்ட்டோட ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மெயின்டெனன்ஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு ப்ராக்டிக்கல் செஷன் கொடுப்பாங்க. அடுத்து ரிப்பேர், ஏர்க்ராஃப்ட் ரிப்பேர் ரிலேட்டடாக உங்களுக்கு ப்ராக்டிக்கல் செஷன் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த டிபார்ட்மெண்ட்டோட ஜாப் பொசிஷன்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏஎம்இ கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா ஏர்க்ராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியராக உங்களால் போக முடியும், ஏவியானிக்ஸ் டெக்னீஷியனாக உங்களால் போக முடியும், அடுத்து குவாலிட்டி அசூரன்ஸ் இன்ஸ்பெக்டர் அப்படிங்கிற ஒரு லைனுக்கு உங்களால் போக முடியும், அடுத்து மெயின்டெனன்ஸ் மேனேஜராக உங்களால் போக முடியும், அடுத்து டெக்னிக்கல் இன்ஸ்ட்ரக்டர் அப்படிங்கிற ஒரு பொசிஷனுக்கு உங்களால் போக முடியும். அடுத்து எம்ஆர்ஓ அப்படின்னா மெயின்டெனன்ஸ் ரிப்பேர் அண்டு ஓவர்ஹால் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கம்பெனிஸ்க்குலாம் உங்களால் போக முடியும். அந்த கம்பெனிஸில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஏர்க்ராஃப்டை எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணுறது அப்படிங்கிற கம்பெனிஸ்க்கு தான் நம்மளால் ஜாபுக்கு போக முடியும். அடுத்து ஏர்லைன்ஸ்லும் நம்மளால் ஜாபுக்கு போக முடியும். மெயின்டெனன்ஸ் ஒர்க்குக்கு நம்மளால் ஜாபுக்கு போக முடியும். ஏர்க்ராஃப்ட் மேனுஃபேக்சர்ஸ் இருக்குது, அந்த மேனுஃபேக்சர் கம்பெனிஸ்க்கு நம்மளால் போக முடியும். அடுத்து டிஃபென்ஸ் ஏவியேஷனுக்கு நம்மளால் ஜாபுக்கு போக முடியும். ஸோ இவ்வளோ ஜாப் ஆப்ஷன்ஸ் வந்து இந்த ஏஎம்இ டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அப்படிப்பட்ட இந்த ஏஎம்இ டிபார்ட்மெண்ட் தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் அவைலபிளாக இருக்குது, இதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன வரும், இதோட காலேஜஸ் வந்து ஏன் காலேஜோட நேம் நம்ம சொல்ல மாட்டோம் அப்படின்னா, ஒவ்வொரு காலேஜில் ஒவ்வொரு விதமான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. தமிழ்நாட்டில் ரொம்ப கம்மியான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸில் நீங்கள் ஏஎம்இ டிபார்ட்மெண்ட் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா எங்கெங்கெல்லாம் காலேஜஸ் அவைலபிளாக இருக்குது, இந்த டிபார்ட்மெண்ட் எப்படி கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு டீட்டெயில்ஸாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இதை தவிர்த்து வேறு ஏதாவது கோர்ஸஸோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா அந்த கோர்ஸோட நேமை கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட சூப்பரான அப்டேட்டோட பார்க்கலாம். தேங்க்யூ.